Hello friends, opencl சொல்லிட்டு ஒரு எரர் வந்திருக்கும். opencl is missing from your computer ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த எரரை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதா கடைசி வரையும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், opencl இந்த எரர் மெயினாக வர்றதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் தான் இந்த எரர் மோஸ்ட்லி வரும். ஸோ இது மிஸ்ஸிங் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்திருக்கு. இதுக்கு உங்களுடைய க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃபைல் DLLன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும் dllfiles.com சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எரர் என்னவோ சொல்லிவிட்டு அதை டைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா opencl .dll அதை டைப் பண்ணிங்க. opencl.dll அதை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே காமிக்கும் அந்த எரர் ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் opencl.dll அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 64 பிட் அண்ட் 32 பிட் ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ செகண்ட் 64 பிட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வெர்ஷன். ஸோ அதே மாதிரி 32 பிட்டுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அடுத்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். ஸோ இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு 64 பிட்டாக இருந்தால் 32 பிட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ எந்த பார்த்தீங்கன்னா 64 பிட்டு. ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 64 பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 MB இல்லை 1 MB தான் வரும். ஸோ ஃபைல் சைஸு. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலில் கொடுத்துருப்பாங்க DLL ஃபைலு. ஸோ அதை காப்பி பண்ணி ஒரு லொக்கேஷனில் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா opencl அப்படின்னு இந்த ஃபைலை காப்பி பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போ திஸ் பிசியை ஓப்பன் பண்ணி சி டிஸ்கை ஃபைன் பண்ணிங்க. சி டிஸ்கை ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இதில் system 32ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கும் opencl ஃபைல் இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் opencl ஃபைல் நமக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுடைய சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி பவரில் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு அந்த எரர் அடிக்கடி வராது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.